நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூன் 20. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். 37வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். தேவ கோபம் தணிகிற இடம். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2½ முழ நீளமும் 1½ முழ அகலுமாய் இருக்க கடவது. வசனம் 17. கிருபாசனம் எவ்வித கலப்படமும் இல்லாமல் சுத்தமான பசும் பொன்னினால் செய்யப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியைப் போல இதில் சீத்திம் மரம் கலக்கப்படவில்லை. ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பொருட்களிலேயே இது ஒன்றுதான் மிகவும் மதிப்புள்ள பரிசுத்த பொருள். இதன் மீது எதிரெதிராக கீழ்நோக்கி பார்த்த வண்ணம் 2 கேருபீன்கள் இருந்தன. இவை வைக்கப்பட்டிருந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பயபக்திக்குரிய இடம் என்பதை தெரிவிக்கின்றன. இந்த கிருபாசனத்தின் மீதும் கேருபீன்களின் மீதும் பிரதான ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாவ நிவாரண பலியின் இரத்தத்தை தெளிப்பான். அந்த இரத்தத்தை கண்டு தேவன் தன் நீதியில் திருப்தி அடைகிறார். அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், அங்கே இருந்து மக்களை சந்திக்கிறார் என்று இஸ்ரவேல் மக்கள் உறுதியாய் நம்பினார்கள். கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் தேவன் தன் நீதியில் திருப்தி அடைகிறார். கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கும் பொருட்டு தம்மையே பாவ பரிகார பலியாக ஒப்புவித்தார். தேவனுடைய மகிமையும் நம்முடைய இரட்சிப்பும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளன. தேவன் தாமே உண்டாக்கிய நம்முடைய இரட்சிப்பில் மகிழ்வது மட்டுமின்றி நாம் அவருடன் நெருக்கமான உறவை உண்டாக்கி கொள்ளவும் முடியும். ஆசாரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்ட பலியில் பாவம் மூடப்பட்டது. கிறிஸ்துவின் இரத்தமோ நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டது. கிருபாசனத்திலிருந்து தேவனுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் மனிதர்களிடத்தில் வெளிப்பட்டது போல சிலுவையிலிருந்தும் இவை நமக்கு வெளிப்பட்டிருக்கின்றன. மேலும் இவற்றை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் நீதியையும் பரிசுத்தத்தையும் எதிர்பார்க்கிறார். அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்ற நாம் அவருடைய பரிசுத்த பண்பையும் நீதியையும் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும். இந்த கேருபீன்களின் நீளம் அகலம் சொல்லப்பட்டுள்ளதே தவிர எவ்வளவு உயரம் என்று சொல்லப்படவில்லை. இது எத்தகைய பாவிகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும் அவர்கள் எப்பொழுதும் அவரை சந்திக்க இயலும் என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது. ஆதாம் பாவம் செய்தபோது அவன் மீண்டும் ஏதேனுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி காவல் செய்ய கேருபீன்களை வைத்தார். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் இரத்தமோ நாம் உள்ளே செல்வதற்கான திரையை விலக்கி நம்மை தேவனோடு ஐக்கியம் கொள்ள செய்கிறது. நாம் தேவனுடைய கோபத்திற்கு தப்பி அவருடைய கிருபையை அனுபவிக்கிறோம். ஒரு காலத்தில் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாயிருந்த நாம் இன்று கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தைரியமாய் சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுள்ளோம். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நடுக்கத்தோடு பிரவேசித்தான். ஆனால் நாமோ கிழிந்த திரையின் வாயிலாக திறக்கப்பட்ட புதிய ஜீவ மார்க்கத்தின் வழியாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் உரிமையோடு நுழைய முடியும். இந்த அளவற்ற கிருபையையும் இரக்கத்தையும் ருசி பார்த்த நாம் இனி பாவத்திற்கும் உலக ஆசைகளுக்கும் இடமளிக்காமல் நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவியம் செய்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றும் உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வோமாக. ஆமென்.